என்னோட டாப் 5 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் திஸ் இயர் இன் தமிழ் சினிமா வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறையா ஃபிலிம் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அண்ட் கிரிக்கெட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையுமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த இயர் வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி வேர்ஸ்ட் இயர் ஆஃப் தமிழ் சினிமா சொல்லலாம். ஏன்னா எல்லா பிக் மூவிஸும் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி வர சின்ன சின்ன மூவிஸும் ஒரு சில ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஹசன் பீன் தட் மச் கிரேட். ஸோ இந்த இயர் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் சரி, படத்தோட ஸ்டோரி ரீதியாகவும் சரி, தமிழ் சினிமா இந்த இயர் ஹேஸ் டிசப்பாயிண்டட் ஆஸ் அ லாட். ஏன்னா ரொம்ப ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் நம்ம நிறையா வந்து பார்த்துருக்கோம். அண்ட் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து இந்த இயர் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. சில மூவிஸ் வாஸ் வெரி வெரி கிரேட். நானும் 5 மூவி தான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஏன்னா டியூரேஷன் காரணமாக ஐ வில் ஜஸ்ட் மென்ஷன் 5 ஃபிலிம்ஸ். என்னோட ஃபேவரட் மூவி ஆஃப் திஸ் இயர் இஸ் கோனா பி கண்டிப்பாக டிராகன் தான். ஏன்னா டிராகன் அந்த படத்தோட வைபு, அந்த படத்தோட விஷுவல் பொனான்சா எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது ரைட் ஃப்ரம் த ஸ்டோரி பில்டிங். ஸோ நம்ம ட்ரெய்லர் கட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஐ தாட் இட் வாஸ் அ டான் டூ அனதர் கிரிஞ்ச் ஃபெஸ்ட்டாக இருக்க போது. நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு ரூத்லெஸ் காலேஜ் பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் வந்து இருக்க போது. அதை ஜஸ்டிஃபையும் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சேன். பட் ஆக்சுவலி வாட் தே கேவ் இந்த ஃபிலிம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம காலேஜ் படம்னு எதிர்பார்த்தோம். பட் ஆக்சுவலி அது ஒர்க் ரிலேட்டடாகவும் போய் நிறையா கேரக்டர் ரொம்ப நல்லா வந்து எழுதப்பட்டது. மெயினாக கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர். அவன் இந்த கேரக்டரோட ஆர்க்கு, அது அவர் எப்படி வந்து கடைசியில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாருங்க. டிராகன் படமும் சரி, இந்த ஒரு டான் படமும் சரி, ரெண்டுமே டிஃபர் ஆகிற ஒரு பாயிண்ட்டு அந்த கண்டிப்பாக அந்த ஒரு கிளைமேக்ஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மரியம் ஜார்ஜோட கேரக்டர் தான் இந்த படத்துலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர். மெயினாக அந்த கிளைமேக்ஸில் நீ வந்து திரும்ப ஓட ஆரம்பி அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம கண்ணில் நமக்கே தெரியாமல் தண்ணி வந்து வர ஆரம்பிக்குது. அண்ட் அனதர் மிஸ்கினோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா மிஸ்கின் எப்படி வந்து அந்த ஒரு டிராகன் அந்த பிரதீப் ரங்கநாதையே ஒரு எக்ஸாம்பிளாக வந்து காமிச்சாரு. கடைசியில் எந்த அளவுக்கு வந்து ஹவு அ சேஞ்ச் மேன் குட் பி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் வந்து கண்டிப்பாக இதுதான். ஸோ இது போக எந்த கேரக்டர் வீணடிக்கலை. கயாடலோகராக இருக்கட்டும், அனுப்பமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கேரக்டருமே வந்து அதுக்கு ஏற்ற க்ளோசர் வந்து கிடச்சிது. அண்ட் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த படம் ஹேஸ் பீன் வெரி வெரி கிரேட் எக்ஸாம்பிள். நாட் ஓன்லி ஃப்ரம் அ சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இந்த படத்தை முதல் நாள் என்ஜாய் பண்ண எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் அ வெரி தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் செகண்ட் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோனா பி பைசன். வந்து ஹாஸ் பீன் அ வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. ஸோ என்னதான் வந்து நிறைய பேர் அப்ரஷன் டிப்ரெஷன் வந்து கழுவி ஊற்றினாலும் ஒரு சில பேர் வந்து இதை சொல்ல தான் செய்வாங்க. பட் ஆக்சுவலி வாட் தே கேவ் இந்த ஸ்டோரி வாஸ் ஹவு ஒரு கபடி பிளேயர் அகேன்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து இந்த ஊர் சண்டை ஊர் கலவரெல்லாம் தாண்டி எப்படி ஒருத்தர் ஒரு கபடி பிளேயராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி இந்தியாவுக்கு செலக்ட் ஆகி அந்த இந்தியாவிலையும் வந்து ஆட விடாமல் பல விஷயங்கள் வந்து நடந்தாலும் எப்படி ஒரு மேட்ச் ஆடி ஜெயிச்சு கொடுத்து அந்த சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாத்துக்கும் காமிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த ஒரு மொத்த படம். எனக்கு வந்து இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்னதான் அதோட ஸ்லோ பேஸ் நரேஷன் ஒரு பக்கம் டயரிங்காக இருந்தாலும், அந்த ஊர் சண்டையை ரொம்ப டயரிங்காக காமிச்சாலும், பட் ஸ்டில் அதோட இம்பேக்ட் இட் வாஸ் நீடட் டெஃபினெட்லி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் த்ருவ் விக்ரம் அவரோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காகவே, அண்ட் பசுபதி அவரோட அந்த ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ், அதே மாதிரி பதட்டமாகவே மொத்த படத்தையும் வந்து நடிச்சிருப்பாரு. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் அதுவுமே இந்த இயரில் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ வெரி வெரி குட் மூவி டு வாட்ச். அண்ட் அஃப்கோர்ஸ் தேர்டு வந்து யாருமே எதிர்பார்க்காம பிளாக் பஸ்டர் பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலி. I felt this also is one of the great movie of this year. இது எப்படி வேணால் நீங்கள் ஆர்டர் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். பட் இது என்னோட ஆர்டர். டூரிஸ்ட் ஃபேமிலி இஸ் அனதர் எக்ஸலண்ட் ஃபிலிம். எப்படி ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் எக்கனாமிக் கிரைசிஸையும் தாண்டி ஒரு ஏரியாவில் அடாப்ட் ஆகி அந்த ஒரு இடத்துல வந்து சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் பில்ட் ஆகி அந்த கான்ஃப்ளிக்டில் இவங்க எப்படி கனெக்ட் ஆகிறாங்க, எப்படி சொசைட்டி புஷஸ் தம், எப்படி சொசைட்டி சீஸ் தம் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா வந்து காமிச்சிருந்தாங்க. மெயினாக அந்த ஒரு கிளைமேக்ஸில் ரமேஷ் திலக் நீங்கள் ஒன்றும் அகதிங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போது தேட்டரே கைத்தட்டின ஒரு மூமெண்ட். அனதர் எக்ஸலண்ட் மூமெண்ட் ஆஃப் திஸ் இயர் அண்ட் எக்ஸலண்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் திஸ் இயர். ரெட்ரோ கூட கிளாஸ் ஆச்சு. பட் ஸ்டில் எக்ஸலண்ட் ஃபிலிம் மேக்கிங், எக்ஸலண்ட் ரைட்டிங், ஒரு கேரக்டர் வீண் அடிக்காமல் ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருந்தாங்க. சசிகுமாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கமலேஷ் ஜெகனோட குட்டி குட்டி காமிக்கல் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதுவுமே இந்த இயரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக நான் வந்து சொல்லுவேன். அண்ட் அடுத்து
ரீசெண்டாக கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி வந்து சிறை படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த ஒரு சிறை மூவி. இந்த படத்தில் பல விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஹிந்து முஸ்லீம் கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அண்டு எஸ்கார்ட் டியூட்டி எவ்வளோ ரிஸ்க்ஃபுல்லான ஜாபு, அந்த ஜாபை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து எப்படி ஒரு டாப் பொசிஷன் டாப் அதிகாரி எப்படி ஜூனியர் அதிகாரியை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதுமே வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் ஆக்சுவலி வந்து இந்த படத்தோட ரைட்டர் தமிழ், அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து பேஸ் பண்ணி இருந்திருக்காரு. ஹி வாஸ் எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் இஃப் ஐம் நாட் ராங். அவரோட ரியல் லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸை ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணி வந்து எழுதின அந்த ஒரு விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக அந்த ஒரு இன்டர்வ் பிளாங்கு அண்ட் ஸ்டார்டிங் 5 minutes அண்ட் கம்ப்ளீட் செகண்ட் ஆஃப் அந்த ஒரு எமோஷ்னல் கிளைமேக்ஸ், கைத்தட்ட வச்ச ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்னு பல சீன்ஸ் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. அண்ட் எல்கே அக்ஷய்குமார் ஒரு எக்ஸலண்ட் டெபியூ. அனிஷ்மா ஆல்சோ அனதர் கிரேட் இன் திஸ் ஃபிலிம். ஸோ இது போக குடும்பஸ்தன் ஆல்சோ ஜான்ல ஸ்டார்டிங்லேயே வந்த இன்னொரு நல்ல படம். மணிகண்டன் அவர் அழுகிற நேரத்தில் நமக்கு அழுக வருது. அதே மாதிரி அவர் பாத்ரூம்குள்ளே அவர் அந்த புலம்புற சீக்வன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்திருக்கு. மிடில் கிளாஸ் எமோஷன்ஸை ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு காமிக்கலாகவே எடுத்துகிட்டு போன விதம் தான் எனக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப வந்து பிடிச்ச விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் குரு சோமசுந்தரனோட காமெடி அண்ட் அவரோட கேரக்டரும் ரொம்ப ஹிலேரியஸாகவும் ரொம்ப நல்லாவும் வந்து இருந்துச்சு. அண்ட் என்ன நவீன் நம்ம மணிகண்டன் வந்து கடைசியில் ஒரு 10 minutes ஒரு சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு. அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இன் த செகண்ட் ஆஃப். அண்ட் இட் பர்ஸ்ட் மீ இன்டு டியர்ஸ் ஆக்சுவலி. சரியா, இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அண்ட் நக்லைட்ஸோட டீம் ஸ்பெஷல் மென்ஷன் ஆக்சுவலி. ஸோ அவங்களும் வந்து எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்காக இருக்கட்டும் எல்லாமே இட் வாஸ் பர்ஃபெக்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இயர் பிகிஸ்க்கு ஒன் ஆஃப் த வெரி worst இயர். பட் ஸ்டில் ஐ கைண்ட் லைக் ரெட்ரோவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹஸ் பீன் வெரி குட். அண்ட் ரெட்ரோட செகண்ட் ஹாஃபில் என்னதான் வந்து கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எமோஷனல் கனெக்ட் ஆகலை. கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாகவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலி வாஸ் நாட் தட் பேட் ஆஸ் பீப்புள் பேஷ். ஸோ அந்த படமும் நாட் தட் பேட் ஆஸ் பீப்புள் பேஷ். டெஃபினெட்லி பட் ஒன் டைம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தான படம் தான். அண்ட் சூர்யா படம்னாலே சொல்ல வேணும், ஓட விட மாட்டாங்க. ஸோ அதுதான். ஸோ இதுதான் என்னோட டாப் 5. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.